ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 135 1 முதல் 5 வரை. அல்லேலுயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலே நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஆமேன். அமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது சிஸ்டர் சாரா கிரேஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரங்க தாவே, அப்பா துதிலே மத்திலே வாசம் செய்ய நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ இப்பொழுதும் கூட சுவாமி அப்பா எங்களோடு கூட அப்பா ஸ்தோத்திரங்க தாவே இந்த ஆன்லைன் சர்வீஸில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அப்பா இணைந்து அப்பா உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா பாடல்கள் மூலமாய் அப்பா ஸ்தோத்திரங்க தாவை உண்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். கத்த தாமே அப்பா நீர் அப்பா அந்த துதி பலிகளையும் கத்த நீங்கள் ஏற்று அப்பா ஸ்தோத்திரங்க தாவே அதை நீர் அங்கீகரிக்க போகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த பாடல்களை நாங்கள் உணர்ந்து பாடத்தக்கதான கிருபை கத்தனை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் கூட தேவனை அப்பா தேவனை நம்ம துதித்து ஆராதிக்கலாம். என்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. இப்பொழுதும் கூட என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆம்ராஜா ஏசப்பா தகப்பனே அப்பா, என்றும் ஆனந்தம் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோட உள்ளத்தில் தருகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா, மறைவில் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து நீர் வழிநடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே அப்பா நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உத்தரவு தருகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா மூழ்கி இருக்கிறவர்களாக இருக்க தகப்பனே உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் எங்களோட தஞ்சமாக இருக்கிறீங்க, எங்களோட கோட்டையாக இருக்கிறீங்க, உங்களோட அரணாக இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மளை மூடி மறைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட போக்கிலும் வரத்திலும் நம்மளுடைய எல்லா நாட்களிலும் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நம்ம தஞ்சமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய தேவனை இப்பொழுது கூட உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் என்ற பாடலை பாடி கைத்தட்டி அவரை ஆராதிப்போம். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமாண்டவரே இயேசுப்பா,
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குறைவில்லாமல் வாழ்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் எத்தனை இன்பம் எத்தனை மகிழ்ச்சி ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு இன்று கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஒன்றுமே இல்லாத பாத்திரம் நாங்கள் ஏசப்பா. ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் தகப்பனே. நாங்கள் ஒரு களிமண் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா எங்களே அப்பா உம்முடைய கண்கள் கண்டது தகப்பனே. அப்பா அது ஆண்டவரே அப்பா எவ்வளவு பெரிய பாக்கிய ராஜா. ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாத எங்களே ஆண்டவரே அப்பா சிறுமையான எங்களே ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்கள் கண்டு ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ராஜா எங்களை அரவணைத்து ஆண்டவரே அப்பா எங்களை அணைத்து அப்பா கத்த நீர் ஆண்டவரே அப்பா உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா சிறுமையான எங்களை ஆண்டவரை உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய அப்பா கிருபை பெரிதானது. ஆண்டவரே அப்பா உம்முடைய இரக்கம் பெரிது ராஜா. ஆண்டவரே உம்முடைய தயவு பெரிது. உம்முடைய அன்பு மேலானது தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் என்றென்றைக்கும் எங்கள் ஜீவனுள்ள வரைக்கும் நாங்கள் அப்பா எப்பொழுது துதித்து கொண்டே இருப்போம் இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கத்த நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். மீதியான வேலையை நம்முடைய வலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். பேசுவது நானல்ல, தேவரீ நீரே பேசுகிறாக. எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 12வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எளியவரின் பெருமூச்சுக்காய் எழுந்த தேவன் அல்லது பெருமூச்சு என்ற தலைப்பிலே நாம் ஒரு சிறு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நீண்ட நேரம் நாம் நடக்கும் பொழுது நமக்கு பெருமூச்சு வரும், அல்லது மலை மீறி ஏறும் பொழுது பெருமூச்சு வரும். நமக்கு இந்த பெருமூச்சு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நம்ம அசௌகரியத்தை நம்ம என்ன செய்வோம், அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அந்த பெருமூச்சு ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நாம் கொஞ்சம் இலைப்பாறுதலை நாம் எடுத்துக்கொள்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த சரியாகி விடுகிறது நம்ம சரீரம். அதுக்கு பிறகு நம்ம மேற்கொண்டு என்ன செய்கிறோம், நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியாக தான் நம்ம வாழ்க்கையில் பெருமூச்சு வருவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறாராம். அவர்கள் சுகமாக இருக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நீண்ட தூரம் நடக்கும்போது பெருமூச்சு விடுகிறோம். அகோரமான வெயிலில் நடக்கும்போது பெருமூச்சு விடுகிறோம். மலைகளில் ஏறும்போது பெருமூச்சு விடுகிறோம். ஆனால் ஏழை எளிய மக்கள் விடும் பெருமூச்சை அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய வியாதி, அவங்க கடுமையான உழைப்பு, அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற அநியாயமான செயல்கள், இவற்றிலே அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு எழுந்து அவர்களுக்கு விடுதலை பண்ணி அவர்கள் சுகமாய் வாசம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், கர்த்தரின் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். பார்வோன் என்ற அரசனினாலே அவர்கள் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள்.
அவர்கள் வாழ்க்கை கசப்பாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். வேதனையினாலே, அந்த கொடுமையான வேலையினாலே, அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்த வேதனை சந்தித்தபடியினாலே அவர்கள் அந்த வேதனை சகிக்க முடியாதபடிக்கு பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சு தேவ சமூகத்திலே ஏற்றியதாம். இதை யாத்திராகமம் 6வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அதே சமயம் ஆண்டவர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். இதை மோசேக்கு சொன்னார். மோசையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அடிமையிலிருந்து விடுதலை செய்து அவர்களை பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு அவர்களை கொண்டு சென்றார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் ஆலோட்டிகள் மூலமாக கொடுமையான ஒரு வேலையின் நிமித்தம் அந்த பார்வோன் அரசின் மூலமாக கொடுமையான அவன் நடத்தப்பட்டபடினாலே அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அவங்க அடிமைத்தனத்தை கர்த்தர் பார்த்தாரு, ஆண்டவர் அவங்களை விடுதலை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொடுமையாய் நடத்தப்படுகிறீர்களா? சில சமயம் நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது நாம் வாழும் ஸ்தலத்திலேயோ நாம் கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை அடிமையை போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் உழைப்பை திருடி கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கசப்பு எதனாலே அதிக வேலை செய்தும் உங்களுக்கு அவமானங்களையும் நிந்தைகளையும் நீங்கள் என்ன செஞ்ச அனுபவித்து கொண்டிருப்பீங்க. உங்களால் என்ன செய்ய முடியாது, அந்த வேலை பலுவை தாங்க முடியாது இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை உங்களால் அதனால் கவனிக்க முடியாது இருக்கலாம். சரியான உங்களுக்கு உரிமைகள் அளிக்கப்படாது இருக்கலாம். நீங்கள் வேதனையோடு ஒரு அடிமைத்தனத்துக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்போது உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உடனடியாக உதவி செய்வார். தம் தூதனையாவது அனுப்பி வைப்பார். உங்களுக்கு உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்து அடிமைத்தனத்தில் விடுதலை செய்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். வியாதி வரும்பொழுது பெருமூச்சு விட நேருகிறதா இருக்கிறது. வியாதியின் வேதனை யோபுவை அதிகமாய் தாக்கியது. ஒன்று, அவனுடைய ஆஸ்திகள், பொருட்கள், அவனுடைய குடும்பம் அனைத்தையும், பிள்ளைகள் அனைத்தையும் இழந்தான். அவன் அந்தஸ்து, அவனுடைய எல்லாவற்றையும் செல்வ செழிப்பு எல்லாவற்றையும், அவனுடைய சந்ததி அனைத்தையும் அவன் இழந்தான். கடைசியில் அவன் சரீரத்திலையும் வேதனை அனுபவித்தான், வியாதி அனுபவித்தான். அப்போது போஜனத்தின் முன்பாக உட்கார்ந்து அவன் பெருமூச்சு விட்டானாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்டார். அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் செய்து கர்த்தர் அவனுக்கு சுகத்தை மாத்திரம் கொடுக்கல, அவனுக்கு எழுந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கு வியாதியினாலே நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இன்னும் இந்த வியாதி சுகமாகவில்லையே. வியாதி பிசாசினால் வந்திருக்கலாம், அல்லது உங்கள் சரீர ஆரோக்கிய குறைவினால் வந்திருக்கலாம், அல்லது இயற்கையினால் வந்திருக்கலாம், அல்லது தொற்றினால் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தினாலே வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம். அந்த வியாதியினாலே பெருமூச்சு விடுகிறீர்களா? நம் தேவன் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், உங்களை காண்கின்ற தேவன், உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை சுகப்படுத்தி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் வியாதியிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிச்சுட்டி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா உங்களுக்கு தெரியும், கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அவனை குணமாக்கினது மாத்திரமல்ல, அவனோட ஆயுசு நாட்களையும் தேவன் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு வியாதியோடு கூட இருக்கிறாயா? பலவீனத்தோடு கூட இருக்கிறாயா? உனக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உன் பலவீனங்கள், நோய்களை அவர் சுமந்து கொண்டார். இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். வியாதியிலே பெருமூச்சு விடுகிற உங்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு சுகம் தர அவர் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்கள் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம், நிந்தையான சொற்கள் நம்மை பெருமூச்சு விட செய்யும். ஆம், தாவீதின் வாழ்க்கையில் அவனுடைய விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி இப்படியாய் கேட்டாங்கள், உன் தேவன் எங்கே என்று கேட்டு நிந்தித்து அவனை நிந்திக்கும் போது அவன் எலும்புகள் எல்லாம் அவனுக்கு
குத்திற்று என்று சொல்லி சங்கீதம் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பெருமூச்சின் சத்தத்தினாலே அவனுடைய எலும்புகள் எல்லாம் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டது என்று சங்கீதம் 102:5 நம்ம வாசிக்கிறோம். அவன் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு அவனை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தாராம். இன்றைக்கும் உங்கள் நிந்தைகளை அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களா கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் விரோதிகள் உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்களா? பரிகாசம் பண்ணுகிறார்களா? உங்களை இழிவுபடுத்துகிறார்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. தாவீதுக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வார். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டட்சனான ஆண்டவர் பலனை கொடுப்பார். லட்சுக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்கள் நிந்தையினாலே பெருமூச்சு விடுகிறதா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அருவருப்பான பாவங்கள் செய்தபடியினாலே பெருமூச்சு உருவாகுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் நாம் வாசிக்கிறோம் 9வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சிட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளின் அடையாளம் போடு என்று சொல்லி இன்றைக்கி கூட பாருங்கள், உலகத்தில் அநேக கொடுமையான சம்பவங்கள் நடக்கிறது. பாவங்கள், அக்கிரமங்கள், வேசித்தனங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள்லாம் நடக்கும்போது தேவ மனிதர்களாகிய நீங்கள் சில சமயம் பெருமூச்சு எழுதுறீங்க. ஐயோ, பரிசுத்தமில்லாத, ஐயா உண்மையில் இல்லாத உலகமாக இருக்க, பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறதே, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையுள்ளவர்களாய் போகிறார்களே, நாளுக்கு நாள் எல்லோரும் பாவத்துக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்களே, அது பாவம் அவங்களுக்கு தெரிந்தும் அதை துணிந்து பாவத்தை செய்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு பெருமூச்சு விடுகளாக இருந்தால் உங்கள் பெருமூச்சை கேட்கிறவராய் இருக்கிறார். எருசலேமினுடைய நகரத்துக்காக நாம் வாசிக்கிறோம், தானியேல் மன்றாடினானாம் அவருடைய பாவத்துக்காக. நெகோமியா தன்னுடைய ஜனங்கள் பாவத்துக்காக மன்றாடினானாம். அதே போல் திறப்பிலே நின்று நாம் மன்றாடும் போது நம் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மனமாறுதலை தேவன் மக்களுக்கு கொண்டு வருவார். அல்லது ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வந்து கர்த்தர் அந்த மக்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அதே போல் நாம் வாசிக்கிறோம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 6-7 நம்ம வாசித்தோம்னா இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எகிப்தின் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிற நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி கை கால்களெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்காலெல்லாம் தண்ணீரை போல் அலைவு பண்ணும். இதோ அது சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, துர்ச்செய்தி. ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது ஒரு நற்செய்தியாக இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது துர்ச்செய்தியாக இருக்கும். ஆம், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு இது துர்ச்செய்தியாக இருக்கக்கூடாது, ஒரு நற்செய்தியாக இருக்கணும். இயேசுவின் வருகை சமீபத்திருக்கிறது. காலங்கள் செல்லாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வருகை சமீபத்தில் அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க? அலட்சியமாகவும் பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. துணிகரமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில சமயம் கஷ்டமாக இருக்குது. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அவர்கள் கைவிடப்படுவார்கள். அது அவர்களுக்கு துர்ச்செய்தியாக இருப்போம். ஆகையினால எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் என்பது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தமும் பிரியமாக இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தார், நம் வாசம் செய்யும் ஸ்தலத்தில் நம்முடைய தேசம், அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நாம் 6வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவனிடத்தில் ஒரு செவிடும் ஊமையுமான ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவனுடைய செவிகள் திறக்க நாவின் கட்டை அவிழ்த்து பெருமூச்சு விட்டாராம். அப்போது அவர் பெருமூச்சு விட்ட போது அவனுக்கு சுகம் கிடைத்ததாம். அதே போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும்
உங்களை தைரியமாக இருக்கும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உங்கள் நாவினாலே சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வல்லமையாய் வழிநடத்தும் போது, உங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். ஆகினாலே இயேசுவே பெருமூச்சு விடுகிறார். அவருடைய பெருமூச்சிலே நமக்கு நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், விடுதலை உண்டாகும், தைரியம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், அதிசயம் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏழாவது ஒரு காரியம், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்குக்கடங்கா பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3 பேரில் பாருங்க. ஒன்று, நாம் ஜெபிக்கிறோம். நம் ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவின் வலது பாசிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்குக்கடங்கா பெருமூச்சுடன் வேண்டிக் கொள்ளுகிறவரை. நாம் இன்னதென்று அறியாதிருக்கும் போது, நம்ம என்ன செய்துன்னு தெரியாதிருக்கும் போது பரிசுத்த ஆவியார் நமக்காக வாக்குக்கடங்கா பெருமூச்சு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருத்துவத்தில் 2 பேர் நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியான் ஜெபம் பண்ணுறாரு. ஆகினால் பரிசுத்த ஆவியான் பெருமூச்சுடன் கூட நமக்கு ஜெபிக்கிறபடினாலே தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். வானத்தையும் பூமியும் படுத்த கத்திருந்த சகாயம் வரும், வல்லமை வரும், தேவ தூதர்கள் உதவி கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. C.T. ஸ்டட் என்ற ஒரு தேவ மனுஷர் இருந்தார். ஆப்பிரிக்கா நாட்டு மக்களுக்காக ஆண்டவராக இயேசுவின் அன்பை அவர்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று வீடு வீடாக ஓடி பெருமூச்சு விட்டு அவர் உழைத்தாராம். அவ்வளோ கடினமாக அவர் ஊழியத்தை செய்தாராம். அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஆகினாலே உங்கள் வாழ்க்கையில் வியாதியா அல்லது வறுமையா, அநீதியா, ஆத்மா தாகமா, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்த்து நாம் பெருமூச்சு விடுவோம். அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்டு நமக்கு விடுதலை தருவார், நமக்கு இளைப்பாறுதலை தருவார், அற்புதம் செய்வார், சுகம் தருவார், சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், ரட்சிப்பார். எல்லா நன்மைகளையும் தேவன் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகினால் ஒரு சிறிய ஜெபம் நாம் ஏறெடுப்போமா? பெருமூச்சை கேட்கும் இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்களுடைய பெருமூச்சை கேட்டு உமது வல்ல ஆவியை அனுப்பி விடுதலை பண்ணும். நாங்கள் மற்றவர்கள் விடும் பெருமூச்சிலிருந்து மீட்டு உம்மண்டை சேர்க்கவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், ஆறுக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.